ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. இந்த நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பக்தன் சொன்னது போல அந்த இருப்பது நிர்மூலமாக ஆதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிற எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனுள்ள சாட்சிகளுமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் ஒரு வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 65:2. இன்னொரு நபர் சங்கீதம் 66 19 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 65:2, சங்கீதம் 66 19 வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி வாசித்த வேத வசனத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய், இந்த வாரத்தில் நம்முடைய ஆத்மா பிழைக்கும்படியாய், அவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும்படியாய், தேற்றும்படியாய், விடுதலை கொடுக்கும்படி, அற்புதங்களை கொண்டு வரபடி எல்லார் தேவ சமூகத்தில் தயவு செய்து யார் நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா சத்தமும் உயரட்டும். உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். என்ன பிரச்சனையோடு வந்தியோ, என்ன நெருக்கத்தோடு வந்தீங்களோ, என்ன உபத்திரத்தோடு வந்திருக்கிறீங்களோ, உடைய சிந்தனைகளில் இருக்கிற குழப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் தேவன் உங்களை விருதாவாய் விடுவது இல்லை. அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி தொழிற்கு பாடி அல்லேலூயா என்றார் தொழிப்போம். அவரை போற்றி தொழிற்கு பாடி அல்லேலூயா என்றார் தொழிப்போம். அக்கினி சோதனை ரட்சிக்க வந்து உஷடிதானில் புதிய தேவன். அக்கினி சோதனை ரட்சிக்க வந்து உஷடிதானில் புதிய தேவன். காத்து காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாத்து காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பூரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பூரிப்போம். உள்ளம் துணிந்தை கொள்ள வாழ்ந்தோ, இரண்டு கேமியா ஆவியை அளித்தே. உள்ளம் துணிந்தை கொள்ள வாழ்ந்தோ, இரண்டு கேமியா ஆவியை அளித்தே. பிடனாம்பிகை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை கற்றுக்கொண்டு
ஆண்டவரை துதியுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்கிறீங்க? அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாததா இருக்கிறதா? அவருடைய தாழ் நடுவில் ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்கிறவருடைய கிருபையே right now. Hallelujah. எல்லா தேவ கைகளை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். ஒரு தேவ கிருபை இல்லைன்னா நிச்சயமாய் பாதுகாப்பாய் வாழ முடியாதா? கிருபை என்று சொல்லும் போது தயவில்லாதவர்களுக்கு தேவ பாராட்டுகிறதாகும். ஒரு தயவுக்காய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்துக்காய் வந்திருக்கிறோம். அவருடைய விடுதலைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். என்னை விடுவி தருளும் ஆண்டவரே, என்னை தப்புவி தருளும், என்னை குணமாக்கும். எத்தனை பேர் கேட்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவர் கிருபை நம்ம நடுவில் இறங்குகிறதா? தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா? தேவ கிருபை நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறதா? ஆவியாருடைய மகிமையினால கர்த்தர் நம்ம நிரப்புகிறார். உடமா சேதராத நம்ம உண்டாரகசி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மக்காய் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுஸ் நாட்களோடு கூட இந்த நாளை கூட்டி தந்துள்ள தேசத்தில் உள்ள சாட்சிகளுமாய் நிறுத்தி உம்முடைய சமூகத்தில் துணி ஆராதித்து துதித்து நாமத்தை மகிமைப்படுத்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் எனக்கு தந்த நல்ல பலத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனை. இவ்வளவு நம்முடைய சமூகத்தில் பாட ஆராதிக்க அநேக காரியங்களை விண்ணப்பங்களை கேட்க கர்த்தர்களுக்கு பாராட்டி இருக்கிறீர் தகப்பனை. சற்று நமக்கு வார்த்தைக்கு நிறைய கடந்து வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அநேக பிள்ளைகள் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வேண்டுதலோடு ஏக்கங்களோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. வந்த ஒருத்தர் கூட இந்த இடத்துல விருதாவை கடந்து போகாதவனும் எல்லா தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் வார்த்தையில் ஊடுருவி கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி உடமான வைடா ரகன பரலோக திறந்து தெய்வீக வார்த்தைகளும் தெய்வீக சத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புதங்களை கர்த்தருடைய வெளிப்படுகிற கிருபைக்கு நன்றி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு தேவ ஜனத்தை கொண்டு வந்திருக்கிறீர். வரும் நாட்களை இந்த ஜனத்தை ஆர்ப்பரிப்போடு சாட்சியோடு தேவ மகிமையோடு ஊடமான பௌத்தே ரகனா ரகசியா பூமியின் கடைசி வரியந்தமும் சாட்சிகளாய் நிறுத்துகிற ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அவர் நம்மை கர்த்தர் செய்வீராக. வியாதியின் நுகத்தடிகள் இப்போது உடைக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறேன். சிறையிருப்புகள் உடைக்கப்படுவதாக. ஆத்மாவில் கட்டியிருக்கிற சிறையிருப்புகள் உடைக்கப்படுவதாக. ஆவிக்குரிய பலனை இழந்திருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய பலத்தினால இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்ப அவங்க பாதத்துல தாழ்மையோடு அமர்ந்து இருக்கிறோம் ஐயா. உங்களுடைய சத்தம் மட்டும் இந்த இடத்துல துணிக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறேன். மனுஷ சத்தத்தை கேட்டு சலித்து போனோம். மனுஷ சத்தத்தை கேட்டு ஏமாற்றப்பட்டோம். மனுஷ சத்தத்தை கேட்டு துக்கப்பட்டோம். மனுஷ சத்தத்தை கேட்டு ஒடுக்கப்பட்டோம். இந்த பகல் வேளை மனுஷ சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. தெய்வீக சத்தத்தை இடத்துல அபரிதமாய் வெளிப்படுவதாக வான திறந்து கத்திர சத்தத்தை துணிக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறேன். ஆவியாரை தாமே மறைத்து வெளிப்படுவீராக. நீங்க பெருகுங்க, நான் சிறுகுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைத்து கொள்ளுகிறேன். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆவியான நம்முடைய நடுவுல வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை தட்டி எல்லாரும் வெல்கம் டு தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை கைகளை தட்டி வரவேற்கலாமே. கடந்த நாட்களில் செய்த அற்புதம் அல்ல, கடந்த நாட்களில் பேசினவர் அல்ல, கடந்த நாட்களில் ஊற்றப்பட்ட ஆவியானுடைய மகிமை அல்ல. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நடுவுல செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நம்முடைய நடுவுல இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளை ஆவியானவர் அநேகரை பிரத்யட்சமாய் தனித்தனியாய் தொட்டுகிறத பார்க்கிற இங்குள்ள விடுதலையை அநேகர் சோதரித்துக் கொள்ளுகிறீங்க. இந்த பகல் நீ அறியாத உடமான நீ அறியாத சில விடுதலைகள் நன்மைகளை கர்த்தருடைய தலைமையில ஊற்றுகிறார். ரைட். Oh, amen, 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 amen. Hallelujah, hallelujah.
அருமையான 2 வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 65:2, சங்கீதம் 66:19 2 வேத வசனங்களும் ஒரே காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜெபம் எப்படிப்பட்டது என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சீக்கிரமாய் சுட்டி காண்பித்து ஒருமித்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. ஜெபம் எப்படிப்பட்டது? ஜெபத்தை குறித்து இன்னைக்கு நம்ம நல்லா கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் எப்படிப்பட்டது என்றும் ஜெபம் என்ன செய்யும் என்றும் ஜெபித்தால் என்ன நடக்கும் என்றும் ஜெபித்தால் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கலாம் என்று வேதத்தில் சுட்டி காண்பிக்க வருகிறது. அதுக்கு ஆதாரம் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 66:19 வாசிக்க கேட்டோம். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ மாம்சமான யாவரும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவார்கள். ஏன் தேவனிடத்தில் கடந்து வருகிறார் என்று சொன்னால் அவர் எந்த மாம்சமான எல்லா மனிதருடைய ஜெபத்தை கேட்கிறவர். யார் தேவ சமூகத்தில் கடந்து வந்தாலும் ஆண்டவரை கூப்பிட்டாலும் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சில அவிசுவாச குறைகள் இருக்கலாம். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? ஜெபம் என்பது தேவன் விரும்புகிற மகா பெரிதான பலியாகும். வேதத்தில் வாசிக்கும் போது ஏற்பாட்டு காலங்களிலே அநேக தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். அது சமாதான பலியாகவும் சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி என்று அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது தேவனுக்கு நம்ம செலுத்துகிற மகா பெரிதான பலி ஜெப பலி, ஸ்தோத்திர பலியாகும். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்று புரியணும், நம்முடைய ஜெப தேவ சமூகத்தில் கடந்து போகிறது மட்டுமல்ல, நம்முடைய சத்தத்தை தெய்வம் கேட்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபம் எப்படிப்பட்டதா? ஜெபம் என்ன செய்யும்? ஒன்னு, ஜெபம் வானத்தை திறக்கும். கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் ஒருத்தர் கூட வா திறக்காம இருக்க கூடாது. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு கூப்பிடுறீங்களோ, இந்த இடம் அசையும் போது இன்னைக்கு நிறைய மறுபடி கர்த்தர் நமக்கு கொடுக்கப்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராது சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையில வந்துட்டாரையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய நடுவுல செய்கிற காரியம் மறுபடி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் வானத்தை திறக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வானத்தை திறக்குமா? ஆமென், ஆமென், ஆமென். வானம் திறந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா நம்முடைய ஜெபம் வானத்தை திறந்து தேவ சமூகத்துல போய் எட்டுகிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:6-21 வசனங்களை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக் கொள்ளுங்க, இல்ல பைபிள்ல பார்த்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று போது இயேசுவின் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்க அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. அங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு அவருடைய ஜெபத்திற்கு மறுபடி வந்தது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளை மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது அவனுக்கு பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் வானம் திறக்கப்பட்டு ஜெபத்திற்கு மறுபடி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்துடைய பவர் நமக்கு தெரியல, ஜெபத்துடைய வல்லமை தெரியல. கண்ணாக்கள் ஒரு பக்தன் சொன்னார், ஜெபம் என்பது பல ஆயிரம் குண்டுகளை விட, ஏவுகணைகளை விட வல்லமை உடையது ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்பது நாடு விட்டு நாடு கடந்து போகும். ஜெபம் என்பது எல்க விட்டு எல்க கடந்து போகும். ஜெபம் என்பது எந்த இடத்துல நீ போகாதிருந்தாலும் நீ இங்க ஜெபிக்கும் போது அது யுத்தத்தை பண்ணு கிரிய செய்யும் என்று வேத கற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்திற்கு மறுபடி கொடுக்கிற தெய்வம் ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு ஒருவேளை இதுவரை கொண்ட ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வான திறந்து பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபம் எங்க போகுதுன்னு ஒருவேளை இதுவரை தெரியாம இருக்கலாம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகம் நேராக அது கொண்டு போகிறது. நம்முடைய ஜெபத்தை கொண்டு செல்வதற்கு தேவ தூதர்களை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் சம்பவத்தை. ஒரு மனிதனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த தேவனை விசுவாசிக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு 3 தேவதூதர்கள் உண்டு. ஆமென். உங்க பக்கத்துல எத்தனை தேவதூதர்கள் இருக்கிறாங்க? ஆமென். இதுவரைக்கும் நம்ம முன்ன பின்ன தான் கேட்டிருப்போம். உன்னை முன்னாடி காக்க தூதர்கள், பின்னாடி காக்க தூதர்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு 3 தேவதூதர்கள் உண்டு. நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை உலகத்துல எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அந்த பாதுகாப்புகள் எல்லாம் மாறி எல்லாம் அழிக்கப்பட்ட போது நீங்க இதுவரைக்கும் அழிக்கப்படாமல் இருக்கிறது, நானும் அழியாமல் இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற தேவதூதர்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நாள் ஒரு வாட்டியாவது இயேசுவே, ஆமென். சிலரை பாத்தீங்கன்னா இயேசுவன் எப்ப கூப்பிடுவாங்கன்னா எப்பாவது ஒரு கஷ்டம் வரும்போது விழ போகும்போது அப்படி இயேசுவே. ஆமென். சிலது அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிடுது, எனக்கு நிறுத்தணும். அப்ப நம்ம யாரும் வந்து காப்பாற்ற முடியாது அவரை தவிர. ஹல்லேலூயா. நம்முடைய நாவிலிருந்து அவருடைய நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நமக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் வால திறக்கப்பட்டு பதில் போகுது. எப்படி வால திறக்கப்பட்டு பதில் போகுதுன்னா நமக்கு 3 தேவதூதர்கள் உண்டு. 1வது தூதனுடைய வேலை நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் உங்கள் ஜெபத்தை கொண்டு சேர்க்கிறார்களா? இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் உங்களோடு கூட சேர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சிலரை பாத்தீங்கன்னா சிலருக்கு தேவதூதர்களுக்கு ரெஸ்டே இல்லை. அல்லேலூயா. என்ன போல? அல்லேலூயா. நமக்கு ரெஸ்ட் இல்ல. அல்லேலூயா. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஓட்டத்துக்கு மேல ஓட்டமா இருக்கு, இப்பவுமே டென்ஷன் அடிக்குது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ரெஸ்ட் இல்ல. ஆமா. தேவ சமூகத்துல வரும்போது நம்ம தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், கேட்டுட்டே இருப்போம். ஆமா. அப்ப அந்த தேவதூதன் எல்லா ஜெபத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பார். ரெஸ்ட் எடுக்க முடியாது, கொண்டு சேர்த்துட்டே இருப்பார். ஆமா. ஆனா சிலருடைய தேவதூதர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. ஜெபம் பண்ணாதபடி நாளுங்க ஜெபம் பண்ணாத தேவ சமூகத்துல கடந்து போக முடியல. உங்களுக்கு திறக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவன் பூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறதா? தேவன் நமக்கு திறந்த வாசலை வைக்கணும்னா, வாரம் நமக்கு திறக்கணும்னா நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கணும். நம்முடைய நாவுகள் தேவ சமூகத்தில் செஞ்சுட்டே இருக்கணும். நம்முடைய நாவுகள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அத்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில சொல்லும்போது சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ அழுங்கள் என்று டெய்லி ஒரு நாள் ஒரு சொட்டு கண்ணீர் உங்க வீட்டுல விடுறீங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா. கண்ணீர் வராததுக்கு என்ன செய்கிறது சிஸ்டர்? அல்லேலூயா. அருமையான மலையாள பக்தன் ஒரு பாட்டு பாடினார், கல்லு போலுள்ள எல்லா உள்ளங்களையும் இன்னும் மெழுகுவோ இருக்கணுமே. அவன் அப்ப நம்ம கல்லுவாய் இருக்கிற இருதயத்தை மெழுகு போல, ஆமா மெழுகு பார்த்திருப்பீங்க, பச்சை வச்ச உடனே பாவம் அடி உருவிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் தேவ சமூகத்துல வரும்போது உடைக்கப்படணும். தாவீது சொல்லுகிறார், நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்க்கு சமீபமா இருந்து நறுமுண்டா உலர்ச்சிக்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயத்தை கண்ட உடனே ஆண்டவர் ஓடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் வான திறக்கப்பட்ட போது சம்பவத்தை சொல்லி முடிக்கல. முதலாவது தேவதூதன் நம்ம ஜெபத்தை கொண்டு சேர்க்கிறவர். 2வது தேவதூதன் நம்முடைய ஜெபத்திற்கு ஆன்சரை கொண்டு வருகிறவர். ஆமென். பதில கொண்டு வருகிறவர். ஆமென். நம்ம கேட்டாதான வரும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். நீங்கள் என்னுடைய நாமத்தால எதுவுமே கேட்கவில்லை என்று ஆண்டவர்
சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டு போய் சேர்க்க ஒரு தேவதூதன், திருப்பி கொண்டு வந்து சேர்க்க ஒரு தேவதூதன், மூன்றாவது ஒரு தேவதூதன் நம்ம சொல்லுகிற, நம்ம இப்ப ஜெபம் பண்ணணும் வாங்கிட்டோம், நன்றிகளை கொண்டு சொல்லுகிற தேவதூதன். அல்லேலூயா. அப்படியானால் தேவ செஞ்ச நன்மைகளை சாட்சியை சொல்லும் போது இந்த சாட்சிகளை இன்ன இடத்துல இன்ன சபையில இன்ன நபர் இந்த மெம்பர் இந்த சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, உங்க நாமத்துக்கு மகிமை படுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி போய் சாட்சி சொல்லுகிற, அதாவது நம்முடைய நன்றி பலிகளை சேகரித்து கொண்டு சேர்க்கிற ஒரு தேவதூதன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 2 தேவதூதனுக்கு நல்ல வேலை இருக்கும், ஆமென். கடைசி தேவதூதனுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம வாங்குற கூட்டம், ஆமென். நன்றி சொல்ல ஆனா பாடுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, ஆமென். பாடுறதுக்கு நம்மள விட்டா போதும். ஆனா தேவ சமூகத்துல எப்படி அழுது வாங்கணியோ அதே போல அழுது நன்றி சொல்லணும். நன்றி என்று சொல்லுகிறோம். போது நல்லா பாடுவீங்க, நான் அடுத்து பாட போகிறேன். கத்த நல்ல வராம தேவ பிள்ளையே, அவனமாய் நம்முடைய ஜெபம் வானம் திறக்கப்பட்டு பதில கொண்டு வரும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு எங்கண்ட ஆன்சர் வருதுன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபம் நேரம் மேல போகுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சயின்டிஸ்ட் யாரும் கண்டுபிடிக்காத மகா பெரிய பவர் தான் கர்த்தர் உங்களுக்கு மனக்கு வச்சார். நீ ஜெபிக்கிற ஜெபம் பூமியில ஒரு மனிதத்துல போகாது, ஒரு மடியில விழாது. அது தேவ சமூகத்துல வான திறக்கப்பட்டு அங்கிறது கட்டுது ஒரு ஜெபம் அவ்வளவு பெரிய வல்லமுள்ள ஆயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ ஜனத்தை ஒரு மனிதனும் அசைக்க முடியாதா? ஜெபிக்கிற தேவ பிள்ளையை எந்த சத்ரு தொட முடியாதா? ஜெபிக்கிற பிள்ளையோட தலையை ஒரு மனிதன் குனிக்க வைக்க முடியாது. ஜெபம் ஒரு பெரிய போராயுதம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு பலனுள்ளதாய் இருக்கிறது. ஏன் நம்முடைய போராயுதம் பலனுள்ளதாய் இருக்கிறது சொன்னால், உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட போராயுதம் ஜெபம் என்கிற போராயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு போராயுதம் உண்டுன்னா என்ன போராயுதம்? நமக்கு நாக்கு தான் ஒரு பெரிய போர் ஆயுதம். அல்லேலூயா. அநேகரை துக்கப்படுத்துது, அநேகரை காயப்படுத்து, அநேகரை வேதனைப்படுத்துது, அநேகரை பலவிதங்களை சொல்ல வைக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு நாளுகிற போர் ஆயுதம் அது ஜெபமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சப்ஜெக்ட் எங்கேயோ மாறி போகுது. நாவு பெரிய ஒரு காட்டை கொளுத்தி விடும். ஆமா, நாக்க பற்றி எங்கேயோ பிரசங்கம் ஓடுது. தயவு செய்து நாக்க ஜாக்கிரதையை பாதுகாத்துக்கோ. ஒரு ஆமே சொல்லுங்களேன். சத்தியத்தை சொன்ன ஏன் ஆமே சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபம் வானம் திறக்கும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் வானம் திறக்கப்பட்டு பதிலை கொண்டு வரணும். ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும் தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன் தான். அல்லேலூயா. அந்த ஜெபம் இன்னைக்கு தேவ சமூகத்துல போய் எட்டணும். நமக்கு அங்கிருந்து வானம் திறந்து இங்கிருந்து போகும்போது பதிலோடு கடந்து போகணும். அல்லேலூயா. வானம் திறந்து ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமை உள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை எந்த மனிதன் அசட்டை பண்ணலாம். ஜெபத்தை ஒருவேளை இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டே இருக்கிறது. அநேக பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பல மாதங்களை கண்ணீரோடு புலம்புகிறீங்க. உங்க ஜெபம் இங்க பூமியில விழல, அது வானம் திறக்கப்பட்டு தேவ சமூகத்தில் போயிட்டு ஏற்ற நேரம் வரும்போதோ உனக்கு கதவு திறந்து, பட்டக சாலை திறந்து, ஜன்னல் தோரத்தை திறந்து, ஜன்னல் பலகனை திறந்து மறுபடி தெய்வம் கொண்டு வர வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வான பரியந்தம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஜெபம் எட்டப்பட வேண்டும். ஜெபம் எட்டப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஒரு தனி மனிதனாய், ஒரு தனி மனிதியை பார்க்கும்போது தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபத்திற்காக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்காது எத்தனை பேரை தெரியும்? ஒரு நாள் தேவ சமூகத்தில் வேதத்தை தூக்காது எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபித்தாதா, உன் வா திறந்தாதா, உன் கை தேவ சமூகத்தில் எழுப்பினா மட்டும்தான் தேவனை வானத்திலிருந்து ஆசீர்வதிக்க முடியும். ஐயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. ஜெபிக்காத ஒரு மனிதனுக்கும் ஆசீர்வாதம் கிடையாதா? தேவ சமூகத்துல கேட்காத ஒருத்தனுக்கும் ஆசீர்வாதம் கிடையாதா? வைராக்கியமாய் சொல்லுகிறேன், ஆவியானவர் சபையோடு கூட சொல்லுகிறார், நீ இன்னைக்கு முழங்காலிட்டா நாளைக்கு நான் யுத்தம் போடுறதுக்கு ரெடியா கர்த்தர். உடமான வைடா ரகனா இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொன்னார், இன்று கட்ட எய்த்தனை என்றைக்கு காணாது இருக்கணும்னா யுத்தம் பண்ணணும்னா உன்னுடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும் ஐயா. ஹalleluya, ஹalleluya. போராத சத்தம் ஹalleluya. என் அப்பா வந்திருக்கிறார், வைராக்கியமாய் ஆவியானவர் இந்த சபையோடு பேசுறதை உணர்கிறேன். ஹalleluya. வானம் திறந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா ராமே சொல்லுங்க. வானம் கிழித்திறங்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாரத்தின் ஜன்னல்களை திறந்து ஆசீர்வதிப்பாராக. வாரத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வதிப்பாராக. வாரத்தின் ஜன்னல் தோரங்களை திறந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். வாரம் திறக்கப்பட்டு தலைமையில் அபரிதமாய் அபரிதமாய் தேவனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பண்டக சாலையும் நிரப்பப்பட்டுகிறது. இடம் கொள்ளாம போக மட்டும் அபரிதமாய் நிரப்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு அருமையான தகப்பன், அவ்வளவு அழகு அலங்காரமா தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி அப்பா சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து வந்திருக்கிறார். ஹalleluya. வானம் திறந்து பதில் வேற யாருக்கு வானம் திறந்து பதில் வரும்? ஜெபிக்கிறவர்களுக்கு. ஹalleluya. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு நேரம் இல்ல. ஹalleluya. ஆராதிக்க நேரம் இல்ல. தேவனோடு கூட செலவிட நேரம் நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அநேகர் அடிக்கடி சொல்லுவேன், பாலாக் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து பிள்ளையாம கூப்பிடுகிறார். ஆமென். நீ வந்து ஜனத்தை சபிக்கணும், இந்த ஜனம் பெருக கூடாது என்று கூப்பிடுகிறார். ஆமென். தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்காக தேவன் வைத்திருக்கிற வானத்தின் கதவுகள் திறக்கப்படணும். ஒண்ணு புரியாத செபிக்க இருக்கும் போது என்னுடைய சத்தம் வானத்துக்கு நேராய் கடந்து போகிறது. அது திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்கிற நல்ல எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபிப்போமானால் என்றைக்கு ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு தான் வானம் திறந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க இருக்கிற இருப்ப பார்த்தா உருட்டுகிற உருட்ட பார்த்தா நீங்க ஜெபிக்கிற விதம் எனக்கு நல்லா புரியுது. அல்லேலூயா. ஒருவேளை நான் மாசத்துல ஒரு நாள் உங்க வீட்டுல கை தட்டி ஆராதிக்கலாம், இல்ல மாசத்துல ஒரு நாள் உங்க வீட்டுல நான் கால்களை வச்சு வீடு சந்திக்கலாம், ஜெபிக்கலாம். எங்க வழி வேற, எங்க ஜெபம் வேற. நாங்க உங்களுக்கு திறப்புல நிற்க மட்டும்தான் முடியும், வழிகாட்ட மட்டும்தான் முடியும். விடுதலை வேணா உன்னுடைய கையை தட்டணும். ஒரு கை தட்டுற தாள வராது, ரெண்டு கையை தட்டி பாருங்க. ரெண்டு கையை தட்டி பாருங்க, தாள வருதான்னு பாப்போமே. நல்லா வருது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஆமே உங்க கரங்களை எங்க கரங்களை சேர்த்து தட்டினாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமே. கொஞ்சம் வருகிற ஸ்பீட்ல ஆசீர்வாதம் டக்குன்னு வரும். ஆமே. வருகிற ஸ்பீட்ல ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஸ்பீட்ல இது போய் இதுக்கு வளர்ந்து கொடுத்தாதான் இது என்ன நம்பு. இஸ்ரவேலே நீ என்ன நம்பு. ஆமே ஆமே. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப நீங்க மாற ஸ்பீட் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த ஸ்பீடுல நாங்க ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கை வச்ச உடனே விடுதலை நடக்கும், கை வச்ச உடனே உறக்கம் வரும், எல்லாம் நடக்கும். கொஞ்சம் போக இனி நீ வாயை திறக்கணும். அல்லேலூயா. நீ திறந்ததும் உனக்கு வானத்தின் கதவு நான் வச்சுக்கிற ஆசீர்வாதம். நான் உண்மையை சொன்ன உங்களுக்கு பிடிக்காது. ஆமே. நாங்க நினைச்ச சிஸ்டர் நீங்க இருக்கிறீங்க, போன் பண்ணி சொன்னா போறோம், வீட்டுல 1 மணிக்கு கூட்டம் நடத்தி உங்களுக்கு நல்ல சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பாடு போட்டா போதும். அல்லேலூயா. எந்த சிக்கன் தான் அது எங்க வயிற்றுக்கு மட்டும்தான், உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்ல. கர்த்தர் நல்லவர். தேவ சொரமே வான திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல அப்பான்னு கூப்பிடணும். ஆமே. ஏன் இவ்வளவு தூரம் நான் சத்தத்தை போட்டு கத்துறேன்னா, எப்படி அப்பாவுடைய பார்வையில, அவருடைய கண்ணுல, அவருடைய காதுல நான் போய் விழணும்னு தான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் வானம் திறந்து பதில
கொண்டு வரும். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கும்படிங்கிறது போகும்போது தீர்மானம் எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நாள் 24 மணிக்கூர் இருக்குது, எல்லாம் வேலை செய்வோம். அன்னைக்கு சொல்லுவாங்க, முடியல சிஸ்டர், முடியல. என்ன முடியல? சாப்பிட முடியுதா? முடியுது. ரேஸ் வாங்க முடியுதா? முடியுது. ஷாப்பிங் பண்ண முடியுதா? முடியுது. வேலை பார்க்க முடியுதா? முடியுது. பின்ன என்ன முடியல? ஜெபிக்க இருக்கும் போது முடியல சிஸ்டர். தூக்கம் வருது, உள்ள இருக்கிறது வேண்டாத வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முடியும். ஆமென். ஜெபம் பண்ண உட்கார்ந்தா மட்டும் நல்ல முடியல. என்னெல்லாமோ செய்து, என்ன செய்து நல்ல அடி விழணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் எங்க போனாலும் இதுதான் சாக்கு போக்கு. ஜெபம் பண்ணவே முடியல. வேற எல்லாத்துக்கும் முடியும். ஒரு சவுண்டா சொல்றீங்க, நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முடியும் ஐயா, எல்லாம் செய்ய முடியும். ஆமென். அருமையான அப்போஸ்தலன் பவுல பாராட்டவர் சொல்லுகிறார், பலவீனத்தில் என்னை பலப்படுத்துற அவரை கொண்டு அவருக்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு முடியும்னு சொல்லி பழகணும். மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்துக்கு. எனக்கு முடியல, எனக்கு முடியல, எனக்கு முடியல, பிள்ளைக்கு முடியல, குடும்பத்தை முடியல, என்னைக்கு முடியணும் சொல்ல அன்னைக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு முடியும்னு சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு ஐஸ்வர்யமா சிரிக்கிறீங்க. ஆமென் சொல்லும் போது ஒரு தெம்பு வருது இல்ல? 10 வாட்டி வீட்டுல போய் சொல்லி பாருங்க, தானா ஒரு பலன் வரும். மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் தானா பறந்து போகும். கர்த்தர் நல்லவர். முடியல முடியலன்னு சொல்லும் போது அப்படியே அந்த எனர்ஜி அப்படி கம்மி ஆகுது. முடியும் சொல்லி எழும்புது. ராமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் என்ன? வான திறந்து பதிலை கொண்டு வரும். நாம் அநேக காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியத்தை ஜெபித்து முடித்து விட்டோம். இனி ஆர்டர் தரும்போது பார்க்கலாம். ஆமென். நான் சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீ ஜெபித்த ஜெபம் ஒருவேளை தரும்போது பார்க்கலாம் என்று விட்டு விடலாம். ஆனா அது தேவ சமுத்திரமாய் இருக்கிறது. ஏற்ற நேரம் வரும்போதோ ஆவியான சபையோடு கூட தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். நெட்டினால் காத்திருக்கிறது. இருதயத்தை இழைக்க வேண்டும். விருப்பது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கையை தட்டி உன்னை ஜெப ஜீவ விருட்சம் போல வான திறந்து வருது. வான திறக்கப்படுது. அநேக தரிசனத்தை பார்க்கறீங்க, அநேக தரிசனத்தை பார்க்க போறீங்க. ரைட் ஹாலி ஸ்பிரிட். கைகளை தட்டி ஆவியானுக்கு விட்டு கொடுத்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் ஹாலி ஸ்பிரிட். இப்போது இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நன்றி. வான திறக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. எந்த காரியத்திற்காக பயத்தோடு இருக்கிறியோ, எந்த காரியத்தை நினைச்சு துக்கத்தோடு வந்தியோ சொல்லு. என்னுடைய ஜெபத்தில் இன்னைக்கு வான திறந்து பதில் வரணும். வான திறந்து பதில் வரணும். ரைட். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் வானத்தை திறக்கும். ஆமென். இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் இடத்தை அசைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசிக்க கேட்கலாமே. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. யாரு கூடினாங்க? யாரு ஜெபம் பண்ணாங்க? அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஆமென் கூடி ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடத்தில் அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்போது நம்ம அவர்கள் எல்லாரும் நம்ம தான். ஆமென். அவர்கள் என்று சொல்லும் போது நம்ம எல்லாரையும் குறிக்கிறது. ஆமென். இது மாங்கரைக்குள்ளா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ரெகோபோத் அசெம்பிளி சர்ச். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க ரெகோபோத் அசெம்பிளி சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாம் ஜெபம் பண்ணின போது இந்த இடம் அசைந்தது. ராமே சொல்லுவோமா? இந்த இடம் அசைச்சா இங்க இருக்கிற ஒரு கூட்டம் வரும். நம்ம அசையாததுனால அவர்கள் அசையாம இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், நாங்களோ அசையாமல் நிலைத்திருக்கும்
சீயோன் பர்வதம், ஆமென், ரகோபத்துல வாரது எல்லாம் வரும்போது நல்லா தான் வருது. அதுக்கப்புறம் சீயோன் பர்வதம் போல அப்படி நாங்க அசையாம இருப்போம். நாங்களாம் பெரிய ஆட்கள், தைரியசாலிகள், பாக்கியவான்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது சொல்லி தைரியம் இருக்கிறது நல்லது, ஆமென், நல்லா இருக்கிறது நல்லது தான். ஆனா ஜெபிக்கும் போது நீ அசையணும். அல்லேலூயா. வேதம் சொல்றது ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். அடிக்கடி ஆண்டவர்ட்ட போய் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க சாம்பலாக்குங்க ஆண்டவரே. உடைய சுயத்தை உடைத்து எனக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுகிறத நான் பார்க்கணும். எனக்குள்ளாக மகிமை இருக்கணும். நான் அல்ல வாழ்வது, நீர் எனக்குள்ளாய் இருந்து நறுமணமாய் வீச வேண்டும். அல்லேலூயா. அப்ப சுயம் நம்முடைய ஆத்மா எல்லாம் சாம்பலாகும் போதுதான் ஆவியார் நமக்குள்ளாக வந்து வீற்றிருந்து அவர் அசைவாட முடியும். ஆமென். அவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிற இடம் அசையணும். எப்படி அசைஞ்சது, அசைஞ்சனால என்ன நடந்தது என்று வேதத்தின் ஆதாரத்தோடு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். பைபிளை விட்டு அங்கு இங்கு போகவே மாட்டேன். சத்தியத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டேன், யாருக்கு வேண்டியும். ஆமென். சத்தியம் சத்தியம் தான். நீங்க நேசிச்சாலும் சரி, நேசிக்காம போனாலும் சரி, வந்தாலும் சரி, வர போற அரசனே நீங்க வாரீங்களோ வரலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் இடத்தை அசைக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம தேவ சமூகத்துல கூடி இருக்கும் போது அந்த இடம் அசையுதா? ஒண்ணும் வேண்டாம், நம்முடைய சரீரம் அசையுதா? ஒண்ணும் வேண்டாம், நம்முடைய ஆத்மாவில் ஒரு அசைவு இருக்கிறதா? சிலர் ஜெபம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரகசியமா ஜெபிக்கிறாங்க, வாயே திறக்காது. ஆமென். பக்கத்துல போய் காது கொடுத்து கேட்டா கூட ஒரு வார்த்தை விழல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எப்படி கேட்கும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த இடத்துல ஒரு அசை உண்டானது. இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள்ளாக ஜெபிக்கும் போது, உன் வாழ்க்கையில் நீ ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையில எந்த இடம் அசைக்க முடியாதபடி எதிராக இருக்கிறதோ எதிர்களை மாற்றி ஒரு அசைவை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மை கர்த்தர் கொண்டு போற வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதா, எப்ப ஜெபம் பண்ணும்படி அசையும்படி விட்டு கொடுத்தார்களோ அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக நிரப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறதா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்த பலன் உண்டாகணும்னா நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய மகிமை நமக்குள்ளாக இறங்கி வர வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஆவியானவர் இல்லை, எங்க கை தட்டணும் இருக்குதோ, எங்க அசையணும் இருக்குதோ, எங்க துள்ளணும் இருக்குது. நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் இறங்கி வரும்போது அவனை அசைக்கும் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. இதனால் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்றும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உரைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அசைக்கும்படி சத்துருக்கள் எழுதி வரும்போது உன்னுடைய ஜெபம் உனக்கு எதிராக இருக்கிற பல காரியத்தை அசைத்து காட்டு, அசைத்து முடிக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார் என்று மறுபடி கர்த்தர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப இடத்தை அசைக்கணும். நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்தை அசைக்கணும். நம்முடைய ஜெபம் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அநேகரை கிறிஸ்துவனை திரும்ப வைக்கணும். நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேசத்துல கட்டிட்ட ஜனங்களை அசைக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கே ஒரு அசைவில்லை. எப்பப்பா நம்முடைய குடும்பத்துல ஒரு அசைவா, எப்ப நம்முடைய தேசத்துல ஒரு அசைவா, எப்ப நம்முடைய சபையில ஒரு அசைவு வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி இருந்த போது அந்த இடத்துல பலத்த காற்று போல, பயங்கரமான இடிமுழக்கம் போல பயங்கரமான சத்தம் உண்டாயிற்று. தேசத்தில் அநேகரிங்க வந்து பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறதா? நம்முடைய துதி எப்படி இருக்கிறது? என்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அல்ல, என்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை அல்ல. தேவ சமூகத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்திரம் புதுப்பிக்கப்படணும். ஏன்னா பாத்திரம் பழைய துருத்தியை மாற்றி புதிய துருத்தியை மாற்றுகிறவர், புதிய எண்ணெய் ஊற்றுகிறவர், புதிய அபிஷேகத்தால நிரப்புகிறவர். இன்றைக்கு தேவ பிள்ளையே, என் வீட்டுல மாற்றம் வரல, என் வீட்டுல ஒரு மாற்றம் வரல, என் குடும்பத்துல மாற்றம் வரல, ரட்சிப்பு வரல, சமாதானம் வரல ஒன்று சொல்லுகிறேன், நீ ஜெபித்து அசைய ஆரம்பிச்சா உன் குடும்பத்தை உடமான வைடாரகனா, உன்
தேசத்தை உன் தலைமுறைய உன்னுடைய ஜெபம் அசைக்கும். கையை கோட்டி ஒரு ராம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக தாய்கள் தன்னுடைய தலைமுறைக்காக, தலைமுறை மாற்றத்துக்காக, தலைமுறை உயர்வுக்காக ராக்காலர்ல படுக்கையில புரண்டு அழுகிறதை கர்த்தர் காண்கிறார். உடமா ரேதன பௌட்டா ரகசி உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய அழுகையும், உன் தலைமுறையை பின்மாறி இருக்கிற உன் தலைமுறை நீங்க இருக்கிற உன் தலைமுறை மூலமாய் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகள் உன்னுடைய ஜெபத்தை கொண்டு இன்னைக்கு அசையும். மலை போல நிற்கிற உனக்கு உண்மையாக நிற்கிற பிரச்சனைகளை கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளே தந்து அபிஷேகத்தோட அசைக்கிறார். கையை தட்டி ஒரு ராம ரைட் ஆவியான தொட்டுகிறார். நீங்க ஆராதிக்கும் தலைமுறை நினைச்சுக்கோ. தொட்டுகிறார் ஆவியானவர். Touch of the Holy Spirit. Touch. அநேகர் தொடுறீங்க. அநேகருடைய சரீரத்தை ஆவியான தொட்டுகிறார். இன்னைக்கு கர்த்தர் அசைக்கிறார். ஒரு மாற்றம் உண்டாகும். எந்த சத்துருவுக்கு நேராக சவால் விட்டு கொண்டிருக்கிறானோ, எங்க நீ உயர மாட்டாய் என்று உனக்கு விதி எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை கர்த்தர் அசைத்து உன்னுடைய தலையை அந்த இடத்துல உயர்த்தி வைக்க போகிறார். உன்னுடைய கண் காண இது நடக்கும் என்பது ஆகிய வாக்குத்தத்தம். ரைட். இடத்தை அசைத்தா என்ன கேட்கிறது? அபிஷேகத்தோடு இன்னும் அபிஷேகத்தோடு இன்னைக்கு உன்னுடைய சத்தம் தேவ சமூகத்தில் உப்பை எட்டணும். கதவு திறக்கணும், அசையணும். ஒரு அசைவு கத்தோட குடும்பத்துல வைக்கிறார். உடமான வைடே ரகரே. இதுவரை சத்ருவன் அசைச்சிட்டு இருக்கலாம், சத்ருவை வேடிக்கை பார்க்கலாம், மனுஷனும் வேடிக்கை பார்க்கலாம். இன்னைக்கு வேடிக்கை பார்க்க கத்தர் வைக்கல. யாரும் அசைக்கணும்னு நினைச்சாங்களோ, யாரும் துரத்தோட நினைச்சாங்களோ, யார் நீ அழியணும்னு நினைச்சாங்களோ, அங்க கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறேன். ரைட். அநேக கர்த்தர் தொடுறார். அநேக சகோதரர்கள் கர்த்தர் வார்த்தை போகுது. சகோதரர்கள் தயவு செய்து பிரதர்ஸ் ஆராதிங்க, ஜெபிங்க, உங்க மாத்திர கட்டு. ரைட். அநேக தகப்பர்கள் அழுகிறது நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கை கர்த்தர் அசைவை கொண்டுக்கிறார். உங்க வாழ்க்கை ஒரு அசைவை கொண்டுக்கிறார். ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டுக்கிறார். இன்றைக்கு நீ மாற்றத்தை காண்பாய். இன்றைக்கு நீ ஒரு மாற்றத்தை காண்பாய். ரைட். ஆமென். உடைய ஜெபம் வானத்தின் கதவை திறக்குது. உடைய ஜெபம் இருக்கிற இடத்தை, எந்த இடத்தை அசைக்க முடியலன்னு பயப்படுறியோ, இது அசையாதா, இது மாறாதா, மாற்ற வராதா என்று கேட்கிறியோ, அதே இடத்தை மாற்றுகிறார், அசைக்கிறார். யாரு செய்ய முடியாத, உன்னால செய்ய முடியாத இடத்தை கட்டு உன்னுடைய ஜெபத்தின் மூலம் அசைப்ப. ரைட். ஹோலி ஸ்பிரிட். உடமான வைடே ரகன ரீபால பௌட்டா ரகன ஆவியார் அநேகரை பிரத்யட்சமாய் காண்பிக்கிறார். அநேகரை கர்த்தர் பிரத்யட்சமாய் தொடும்படி சொல்லுகிறார். ரைட். எல்லா வாய்களும் திறக்கட்டும். உன்னை தொடுகிற ஒரு ஆவியானவர் இன்னைக்கு ஒரு அசைவை கர்த்தர் கொடுக்கிறார். நீ அசைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற நடுவுல சொல்ல வைராக்கியமா கர்த்தருடைய வலது வாரிசுகள் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆனா உன்னுடைய ஜெபம் பெரிய காரியத்தை செய்யும். உன்னுடைய ஜெபம் நீ இருக்கிற இடத்தை அசைக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் நீ இருக்கிற இடத்துல கிரியை நடப்பிக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் வீட்டுக்குள்ள தலைமுறை அசைக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் கூடாரத்துல மாற்றத்தை கொண்டு வரும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னை இதுவரை பயப்படுத்தி கொடுக்கிற சத்துருவ அசைத்து இன்னைக்கு தேவ மகிமை. ரைட். அநேகர் மேல கத்திட்டு அக்கினி விழுது. தீ ரைட். தி ஹோலி ஸ்பிரிட் அக்கினி தீ உடமான பௌட்டே ரகன. ஓ ரப சந்தராதனா ரகஸ். ஹalleluya.
ஹல்லேலூயா. உண்மையா சொல்ற, ஆவியானவர் வல்லமையாய் வைராக்கியம் உள்ளவராய் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அநேகரை ஆவியானவர் பிரத்யட்சமாய் தனித்தனியாய் தொட்டுகிறத நான் உணர்கிறேன் இங்க இருந்து. ஆமென். அநேகர் மேல கர்த்தருடைய மகிமை அப்படியே விழுந்துட்டே இருக்குது. அநேகர் ஆவியானவர் பிரத்யட்சமாய் தனித்தனியாய் கர்த்தர் தொட்டுட்டே இருக்கிறார். இறங்கி வர முடியல, தயவு செய்து ஜெபிக்கிறீங்கன்னா தேவனுடைய மகிமை விடுதலையை இன்னைக்கு ஒரு அசைவம் வீட்டுக்குள்ள நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுடைய ஜெபம் வானத்தின் கதவை திறக்கும். இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் இடத்தை அசைக்கும். அந்த இடத்தை அசைக்கிறதை குறித்து கர்த்தர் அநேக காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில யாருன்னு அசைக்கணும்னு நினைக்கிறார்களோ அந்த இடத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் சில அசைவுகளை, சில உயர்வுகளை, சில நன்மைகளை கர்த்தர் ஒருக்குவர் என்று வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு நாள் மறக்காதீங்க, ஜெபம் எப்படி பட்டது. அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து அநேக காரியத்தை அநேக பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்தினுடைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள வச்சிருப்போமானால் இது நிச்சயமா பெரிய காரியத்தை செய்யும். ஜெபம் கதவை திறக்கும், ஜெபம் இடத்தை அசைக்கும், ஜெபம் அஸ்திபாரங்கள் அசைக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அதோட 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி போது. ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்துல கடந்து போகும்போது அதோட சூழல் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் தேவனுடைய நாமத்து நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் அடிகள் எல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கையில சங்கைகள், இரும்பு சங்கிலாம் கட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளாக கொண்டு வைக்கப்பட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு தீர்மானம், நம்முடைய கையும் காலம் தான் கட்டி இருக்கிறாங்க, வாய் ஒருத்தனும் கட்ட முடியாது. ராமே சொல்லுவோமா? வாய் கட்டப்படவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய கை கால்கள் நல்லா இருக்கு, நம்ம வாதான் கட்டப்பட்டிருக்குது. முதல்ல வாய் கட்டுகளை உடைக்கணும். ஆமென். வாய் திறக்க திறக்க தான் ஜெபிக்க ஜெபிக்க அழுது அழுகு புலம்ப புலம்ப தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஜெபத்துடைய வல்லமைகளை அபரிதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பவுலும் சீலாவும் அந்த இடத்துல பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ரெண்டு பேர் தான் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை பாடி துதித்தது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, சடுதி பூமியின் அஸ்திபாரங்கள், ஆமென், அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. இப்ப நம்ம அதிர்கிற ஒரு விஷயத்தை எங்க பார்க்கிறோம்னா இடி முழக்கம். ஆமென். இடி விழும் போது ஒரு அதிர்வு உண்டாகுது. பல அதிர்வுகளை பார்க்கிறோம். ஆனா ஜெபத்தினாலே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது. வைப்ரேட். ஆமென். அல்லேலூயா. அதிர்ந்தது. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல நம்முடைய சரீரம் முதல் அதிர்தா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துக்குள்ள வரும்போது அவர் அறிய முடியும். ஆமென். எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? ஆமென். கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இறங்கி வரும்போது. ஒரு வேதத்தை சொல்லுகிறது, அவங்க ஜெபமணி ரெண்டு பேரும் பாடி கை தட்டல. ஆமென். கை கட்டப்பட்டிருக்குது, சங்கிலினால கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஜெபம் பாடி துதித்த போது, ஜெபித்த போது அந்த இடம் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பாடி கையை தட்டி துதிச்சாலே இந்த இடம் அதிரும். ராமே சொல்லுவோமா? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. பிறகு சத்தம், கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடுபள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடுபள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். என்னோடு இருக்கும்போது
என்னால வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும் போது என்னால வெற்றி வெற்றியே. ஹalleluya ஹalleluya. ஒரு 50% கூட அதிரல இன்னும். ஆமே. இப்போ கீபோர்டெல்லாம் போட மாட்டாங்க. ஆமே. நாங்களும் பாட மாட்டோம். ஆமே. கை கொண்டு வந்தவங்க கையை தூக்க போறீங்க. ஆமா. அன்னைக்கு மடியில வச்சு அப்படி ஏவெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. அப்படி சொல்லுவாங்கல்ல, வாழை நட்டுருப்பாங்க, அது காற்று அடிக்கும் போது விழுந்துரும், அதனால ஊனி கொடுப்பாங்க. ஆமே. அதே மாதிரி நம்ம அநேகர் ஊனி கொடுத்துருக்கிறீங்க. அப்படியே கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே கையை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தூக்குங்க பார்க்கலாம். ஆமே. அப்படி தூக்கி கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆமே. எல்லாம் கையை தட்டுங்க, எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். எஸ், அதிரணும், விடுதலை. இப்ப நீங்க கையை தட்டும் போதோ, இப்ப துதிக்கும் போது ரைட். அனைவருடைய பிரச்சனை கையிலிருந்து மாறுது. வாத வியாதிகள், மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே ரைட். ஹால் இஸ் ரிச். துதிக்கிற பிள்ளைகள் ஒரு அக்கினி அனைவருடைய தலைமையில விழுந்து பேச்சுக்கோ. இப்போ உடபாலா ரஷகரபா. எஸ் எஸ், இந்த இடத்துல அசைவோம், இந்த இடத்துல அசையும்படியா, இந்த இடத்துல நல்ல பலத்தவர் காரியத்தை கத்து செய்கிறார். இது கர்த்தருடைய இடம், இது தேவ ஜனம் என்று அறிவார்கள். உன்னுடைய கர்த்தருடைய நாம தரிக்கப்பட்டது, உன்னை கண்டு பயப்பட போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். கையை தட்டி தட்டி ஆக்கிரி ஆக்கிரி. ரைட் 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 ரைட். எஸ் எஸ் எஸ். அநேக பேர் விடுவிக்கப்படுறீங்க. அநேக பேர் அபிஷேகம் வர்றாங்க. துதிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஆர்ப்பரிப்பா. பரலோகமே நம்மோடு கூட இணைந்து ஆராதிக்குதா. பரலோகம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறது. நம்முடைய நடுவில் ஆண்டவர் வந்து இறங்கி இருக்கிறார். நம்முடைய நடுவில் உலாவுகிறார். நம்முடைய நடுவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அன்றைய பிரச்சனை கர்த்தர் இப்போது உடைத்து மாற்றுகிறார். அதிர்படி, அதிர்ந்து கொள்ளும்படி, அசையும்படி, அநேகர் கேட்கும்படி கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் விடுவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கை தட்டி உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து எதற்குன்னா, இன்றைக்கு தேவ பிள்ளையே அநேகருக்கு உண்மைதாய் நீ தேவனுடைய பிள்ளை என்பது ஒரு அங்கீகாரத்தோடு உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும் என்று கண்டு அறியும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் செய்கிறார். ஹalleluya. ஜெபம் அஸ்திபாரத்தை அசைக்கும். ஆமே ஆமே. இந்த இடத்துல நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவரை கை தட்டி ஆராதித்தோமே. நம்ம எதற்கு கை தட்டினோம், எதற்கு ஆராதித்தோம், எதற்கு ஜெபித்தோம், அநேக காரியத்திற்காக இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டே இருந்ததா. ஆமே. நான் இதுல உணர்கிறேன், அநேக இந்த நாட்கள்ல அநேக விடுதலை சோர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் அநேகர் வெளியே வாரீங்க. அநேக குடும்பங்கள் துளிவிட போகுது. அநேக தலைமுறை வெளியே வருது. தலைமுறை வீட்டுக்குள் சுவைப்படுத்தி இருக்கிற, தலைமுறை கட்டி இருக்கிற சத்துடைய வல்லமைகள், குடும்பத்தை கட்டி இருக்கிற, வருமானத்தை கட்டி இருக்கிற கட்டுகள் கர்த்தர் உடைத்து இன்னைக்கு உன்னுடைய இந்த ஜெபம், இந்த அதிர்தல் வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. சத்தம் இன்னும் 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 இன்னும். எஸ், ஒரு அஸ்திபார அசையும்படி, இந்த இடம் அசையும்படி, இதற்குள்ள கிரிய செய்கிற பிசாசு தந்திரங்கள், தேசத்துல உலாவுகிற அசுத்த ஆவிகள், தேசத்துல ஆளுகை செய்கிற எல்கை ஆவிகள் இந்த சபையில் ஆராதனை வெளிப்பட்ட போது தேசத்துல பலத்தகர் பெரு காரியம் நடக்குது. தேசத்துல அற்புதங்கள் நடக்கும். தேசத்துல கிரிய நடக்கும். தேச கர்த்தரை அறிந்து கொள்ள போறாங்க. தேசத்துல கர்த்தர் நாம வெளிப்பட போகுது. அநேக வீடுல கர்த்தர் விடுதலை வெளிப்படுது. ரட்சிப்பு தேசத்துல வெளிப்படுது. துன்மார்க்கங்கள் வெளியே போகுது. இயேசுவின் நாமத்தாலே விபச்சாரத்தின் ஆவிகள் கர்த்தர் தேசத்தை விட்டு மாற்றுகிறார். ரைட். நம்முடைய இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளையோட ஒரு மனத்தின் ஆராதனை தேசத்துல கிரிய நடப்பிக்குது. எப்படி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததோ அசைந்ததோ, இன்னைக்கு நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் உன்னை கட்டி இருக்கிற எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் அதிர்படி கர்த்தர் கிரிய செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஜெபம் வானத்தின் கதவை திறக்கும். ஜெபம் இடத்தை அசைக்கும். ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கும். ஜெபம் கதவுகளை திறக்கும்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதா அப்போ 5ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும் போது, பேதுருவை பிடித்த அவன் ஆண்டுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தமாய் அந்த இடத்தில் அவனை பிடித்து அவனோடு கூட இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறைபிடித்து வைக்க விரும்புறாங்க. அங்க இருக்கும் போது, சிறைச்சாலைக்குள்ளாய் இருக்கும் போது அதோட வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தேவதூதன் போய் கதவு திறந்து வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாக, சிறைச்சாலையிலே கைதிகளாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் போய் பார்க்கல, ஒருத்தரும் ஜாமீன் கொடுக்கல. இப்ப ஜாமீன் கொடுக்க போறது தேவதூதன். அங்க கதவு தானா திறந்துச்சு. ஹல்லேலூயா. என்று சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருவேளை எல்லாமே தடையா இருக்கலாம், எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஜெபம் செய்கிற பிள்ளை ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த கதவை திறந்து என்ன தரணுமோ ஏற்ற நேரம் வரும்போது உனக்கான கதவு, ஜெபத்தின் கதவு திறக்கப்பட்டு கர்த்தர் அபரிதமாய் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே எத்தனை அடுக்குகள் பாதுகாப்பு போடப்பட்ட இடத்துக்குள்ளாக அந்த இடத்துல தானாக தேவதூதன் கடந்து போய் கதவை திறந்து விடுதலை கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒருவேளை சத்ரு நீ வெளியே வர முடியாதபடி, உன் குடும்பம் ஒருவேளை வெளியே வர முடியாதபடி பில்லி சூனியத்தினாலும் ஏவலினாலும் பலவிதமான காரியத்தினாலும் சூழ்ச்சிகளினாலும் உன் குடும்பம் ஒருவேளை பல அடுக்குகளாய் பிசாசுடைய காவலுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா இன்னைக்கு உன்னுடைய வாய்கள் திறக்கப்படுமானால் உன்னை அடக்கி வைத்திருக்கிற வெளியே வர முடியாதபடி எந்த ஆவிகள் கட்டப்பட்டிருக்கிறதோ என்னுடைய ஆவிக்குள்ளாய் பார்க்கிற உடமான வைடா ரகனா அநேகருடைய சரீரத்திலிருந்து நெருப்பில் பட்ட நூலை போல கயறுகள் அழிக்கப்பட்டு வெளியே வாரீங்க. உனக்கான கதவு திறக்கப்படுகிறதா? ரைட் ரைட். ஒரு விடுதலின் ஆராதனை பார்க்கிறேன், ஒரு விடுதலின் வார்த்தையை பார்க்கிறேன். இந்த வார்த்தை விடுதலை கொண்டு வருதா? கர்த்தருடைய வார்த்தை விடுதலையை கொடுக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துக்குள்ளாக சத்ருவனை அந்தரங்கமாய் கட்டி வைத்தாலும், தலைமுறை கட்டி வைத்தாலும், இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஐயா எந்த இடம் கட்டப்பட்டு இருக்கிறதோ உன்னுடைய ஜெப இன்னைக்கு கட்டுகள் கட்டப்பட்ட இடத்துல வெளியே வர முடியாத இடத்துல உனக்கான ஜெபத்தின் கதவு திறக்கப்படுகிறதா? அவர் அடைச்சிறத ஒருத்தனை திறக்க முடியாது, அவர் திறக்கிறத ஒருவனை அடைக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை அடைச்சதை பார்த்து பயப்படுகிறியா? மனுஷனை பார்த்து பயப்படுறியா? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறியா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் திறக்கிற தெய்வம், திறக்கிற தெய்வம். கையை தட்டி திறக்கிற தேவன், திறக்கிற தேவன். எங்க நீ அடைக்கிறியோ, எங்க அடைக்கப்பட்டிருக்கிறியோ உனக்கு நேராக வழி விட்டு கொடுக்குது, உனக்கு நேராய் கதவு தானாய் திறக்கப்படுது. ஜெபம் பெரிய போராயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஜெபம் எதிரிகளை அசைக்கும். ஆமென். ஜெபம் வானத்தின் கதவை திறக்கும். ஜெபம் இடத்தை அசைக்கும். ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கும். ஜெபம் கதவை திறக்கும். ஜெபம் எதிரிகளை அசைக்கும். ஆமென். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே கடந்து போகும்போது பேதுரு பவுலும் அப்போஸ்தலர்களும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை பலவிதங்களை தாக்கும்படியாய் பலவிதமான காரியத்தை எண்ணம் கொண்டு அழிக்கும்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல அவர்களை துரத்தி விடுறாங்க. அந்த இடத்துல சத்ரு இவர்களை அழிக்கணும், தேவனுடைய சுவிசேஷம் பரவக்கூடாதுன்னு, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க கூடாதுன்னு, இவர்களை கொண்டு அற்புதம் நடக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் அந்த இடத்துல எழுப்பி வந்த போது, ஆனா இவளுக்கு விரோதமாய் ஒருத்தன் கை வைக்க முடியல. எதிரிகளை கத்திரந்திருந்து அசைத்து மாற்றினார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ ஜெபித்தா உனக்கு முன்பாக இருக்கிற எதிரி சிதறி ஓடுவான். ஐயா வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியை புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை சத்துருக்களை துரத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக அநேகத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அநேக காரியங்களுக்காக, அநேக விடுதலைக்காக, அநேக பிசாசுகளோட காலங்களில் ஃபைட் பண்ணிட்டு தூங்கு அந்த இடத்துல போய் ஜெபனிட்டு படுக்க போய் இருந்தா சத்துரு எதிராக வரும். ஆமென். சத்துரு எதிராக வந்து தாக்கும்படி வரும், பல போராட்டங்களை கொண்டு
வரும், சமாதான கேடு கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நிறைய சத்துரு கடந்து வருகிறா, உனக்கு நிறைய குடும்பத்துல சத்துரு வருகிறா, தலைமுறைக்கு நிறைய வருது, குடும்பத்துல பிரிவினை வருது, குடும்பத்துல போராட்டம் வருது, குடும்பத்துல திடீர் பிரச்சனை வருது. எழுந்து இருக்கும் போது அந்த சத்துருவோடு மல்லடிக்கும்படி, அந்த சத்துரு ஜெயிக்கும்படி, அந்த எதிரியை கண்டுபிடிக்காம துரத்தும்படி அந்த அபிஷேகத்தை கத்த தந்திருக்கிறார். ஒரு தேவப்பிள்ளை ஜெபித்தா, ஒரு தேவப்பிள்ளை தேவ சமூகத்தில் ஆராதித்தா, உனக்கு குறந்த எதிரியை நீ அடையாளம் கண்டவரை இயேசுவின் நாமத்தில் துரத்த முடியும். ஜெபம் எவ்வளவு பவர் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு நேராக இருக்கிற எந்த எதிராக இருந்தாலும் சரி, நம்ம எதிரி நம்ம வேதம் சொல்லுகிறத சத்ருவானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். எப்ப விழுங்கலாம், எப்ப அழிக்கலாம், எப்ப நம்மை தாறுமாறாக்கலாம், எப்ப நம்முடைய சமாதானத்தை கெடுக்கலாம், எப்ப நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரலாம் என்று எதிரி எழுதிருக்கும் போது, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எதிரிகளை அழித்து ஜெயத்தை கொடுக்கிறார். கையை தட்டி ஒரு ஜெயத்தை இன்னைக்கு சுதந்திரிக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் அடுத்து விளக்க விரும்பவில்லை. 8 காரியங்கள், 5 காரியத்தை சொன்னேன். 6வதாக ஜெப தூதனை கொண்டு வரும். அப்போஸ்தலர் 12:7 ஜெபிக்கும் போது தேவதூதன் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து வந்து பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்திரு வெளியே வா என்று கொண்டு வந்தா. நீ ஜெபிக்கும் போது, நீ ஜெபிக்க இருக்கும் போது உனக்கு முன்பாய் தேவதூதர்கள் வருவார்கள் ஐயா. ஹல்லேலூயா. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, எப்படி பாடணும் தெரியாது, எப்படி துதிக்கணும் தெரியாது சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் கூப்பிட்டா போதும், உனக்கு தெரிஞ்ச வாய்ஸோடு பாடுறா போதும், உனக்கு தெரிஞ்சதோடு துதிச்சா போதும், உனக்கு தெரிஞ்ச கையை தூக்கி உயர்த்தினா போதும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டுல தூதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஜெபத்தை குறித்து நம்ம தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஜெபித்து பாருங்க, உங்க வீட்டுல தூதர்கள் வருவாங்க. எத்தனை பேர் கேக்குறீங்க, யார் வீட்டுல தூதர்கள் வர வேண்டும்? சாத்தான தூதல்ல, தேவதூதன். ஆமென். தேவதூதன் வரணும். 7வதாக ஜெபிக்கும் போது சங்கிலி கழன்று விழும். ஆமென். அப்போஸ்தலர் 12:7 அவன் கட்டப்பட்டு இருந்தபோது தேவதூதன் வந்து தட்டி எழுப்பும் போது முதலாக அவருடைய அவனுக்கு கட்டப்பட்ட சங்கிலிகள் அழிந்தது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி கட்டப்பட்டு இருக்கிறதோ, எந்த பகுதியில் நாம் வெளியே வர முடியாதபடி இன்னைக்கு சத்துரு நம்மை சுற்றி வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு ஜெபத்தின் மூலமாய் சங்கிலி கழன்று விழுது. 8வதாக ஜெபம் கட்டுகளை அறுத்து போடும். ஆமென். ஜெபம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற, எனக்கு கட்டு இருக்குது, எனக்கு கட்டு இருக்குது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு அந்த கட்டு இந்த கட்டு. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தினால முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்நாடகல ஒரு சகோதரி உடமாய் சொன்னாங்க, நான் இங்க வந்தேன், அதுக்கு பிறகு வர முடியல, நான் வேற ஒரு சபைக்கு போனேன். அங்க போன ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு அந்த கட்டு இந்த கட்டு, அதுல செஞ்சு இதுல செஞ்சு இப்படி செஞ்சு இப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்குது. நான் சொன்னேன், அங்க செஞ்சு இந்த செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு கட்டி வச்சாலும் அந்த கட்டை அவிழ்ப்பதற்கு முடியுமா? என் ஆண்டவரால முடியும். உனக்காக திறப்பில் நிற்கிற ஊழியக்காரர்கள் திறப்பில் நின்று சாத்தானோடு மல்லடிக்கும் போது எப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்கிறவர். இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாயா? ஜெபிக்க ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் போராயுதம், ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் வாரத்துக்கு கதவை திறக்கும், ஜெபம் இடத்தை அசைக்கும், ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கும், ஜெபம் கதவை திறக்கும், ஜெபம் சங்கிலி கலட்டி போகும், ஜெபம் கட்ட உடைக்கும், ஜெபம் தூதரை கொண்டு வரும். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல வெளியில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 8 காரியத்தை சொன்னேன். ஜெபம் எப்படிப்பட்டது? மெய்யாகவே தேவனுடைய சத்தத்தை கேட்டார், மெய்யாகவே தேவனுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரும், மாம்சமனை யாவர் மேல் ஆவி ஊற்றுகிறவரும், மாம்சமனை யாவர் கடந்து வரும்போது அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவனுமாய் இருக்கிறார். எல்லாரும் இப்படி இருக்கிற இடத்துல எழுதின் சாண்டவர் ஒரு ஆராதிக்க போகிறோம். ஜெப வானத்தை திறக்க நம்முடைய 2 கையை தூக்கி ஓ சம்புராதனா ரகசி, ஓ ஷபலாரதனா ரகசி, கையை தூக்கி சொல்லுங்க, என் ஜெப வானத்தை அசைக்கும், என் ஜெப இடத்தை அசைக்கும், என் ஜெப அஸ்திபாரங்களை அசைக்கும், ஜெப கதவை திறக்கும், ஜெப எதிரிகளை அசைக்கும், ஜெப தூதனை கொண்டு வரும், ஜெப சங்கிலியை கழட்டி விட்டோம், ஜெப கட்டுகளை கழட்டி போட்டோம். நான் இப்ப 8 பாயிண்ட் சொல்லுகிறேன்.
நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஆமே சொல்ல போறீங்க. ஜெபம் வானத்தை திறக்கும், ஜெப இடத்தை அசைக்கும். போராது ஆமென். தைரியமா சத்தமா சொல்லுங்க. ஜெபம் வானத்தை திறக்கும், ஜெப இடத்தை அசைக்கும், ஜெப அஸ்திவாரங்களை அசைக்கும், ஜெப கதவை திறக்கும், ஜெப எதிரிகளை அசைக்கும், ஜெப தூதனை கொண்டு வரும், ஜெப சங்கிலி களைஞ்சு விடும், ஜெப கட்டுகளை களைஞ்சு விடும். கையை தட்டி எல்லாரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைகளை தட்டி சத்தமா சத்தமா எல்லாரும் 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 ஜெபிங்க ஜெபிங்க. உங்க பிரச்சனையை செய்வதில சொல்லி ஜெபி. உங்க பிரச்சனையில கட்டுகளை தேவ சமூகத்துல சொல்லி ஜெபித்து பாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், கட்டுகளை உடைக்கிறார். ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறீர். உங்களுடைய ஜெபத்திற்கு வானம் திறக்கப்படுது, உங்க ஜெபத்திற்கு வானம் திறக்கப்படுது. ஒரு அசைவை கர்த்தர் கொடுக்கிறார், அஸ்திபாரத்தை அசைக்க வைக்கிறார். ஓ ரீதல பௌட்டே ரகனே கதவை திறக்கிறார். தூதனை கொண்டு வருகிறது, சங்கிலியில் கலந்து போகுது. கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கையை தட்டி விடாம ஸ்டாப் பண்ணாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க மேல ஒரு பிரசன்னம், அநேகர் ஆவியான தொண்டுதலை உணர்ந்துட்டே இருக்கிறீங்க. ஹalleluya. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிப்போம். விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, நீங்கள் தாருமையா. ஹalleluya, 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 இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு செவிகள் கவனிக்கிறமா இருக்கிறது என்று சொன்னார். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜெபத்துக்கு மறுபடியை கொடுக்கிறார், ஜெபத்துக்கு மறு உத்தரவை கொடுக்கிறார், அவர்களுக்காக வழிகளை திறக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உடபரபர சம்பலபலபல வீரபரபரபரபரபரபர. ஓ ரப சந்தராதரா. பிள்ளைகள் வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் தாகத்தோடு கதறுகிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் விடுதலைக்காய் தாகத்தோடு வாய்களை திறந்து உங்களுடைய சமூகத்துல கெஞ்சுறாங்கப்பா. அநேகர் கண்ணீரோடு நிற்கிறாங்க தகப்பனே. என் பிள்ளைகள் ஜெபத்தை கேளுமையா, என் பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எழுந்திருக்கட்டும், என் பிள்ளைகள் வாழ்கிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகட்டும், என் பிள்ளைகளை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். என் சபையில ஒரு பிள்ளைகளை விடுதலை போக கூடாதப்பா. என் சபையில ஒரு பிள்ளைகள் ஒருத்தர் கூட தலைவலி
தட்டி அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறீங்க. ஓ ரபா ரபா, என் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த ரட்சிப்பை இழந்து விட கூடாதப்பா. என் பிள்ளைகள் அபிஷேகத்தை இழந்து விட கூடாதாண்டவர. ஓ ரீகாமா ராதனாரா, கையை தட்டி விடாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகரோட தலைமையில கத்திர ஆசீர்வாதம் இறங்குது, கதவு திறக்குது, வீடு அசையுது, அஸ்திபாரம் அசையுது, கட்டு உடையுது, சங்கிலி உடையுது. ஓ ரபா ராதனா, கையை தட்டி எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya. உடபலபல ஷபலபலபலபலபல பவுல் சீலா பாடி ஆராதித்த பொழுது ஓ கட்டுகள் உடைக்கப்பட்டது போல தேவ பிள்ளையே எல்லாரும் ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையும். உடபரபல ஷம்பலபலபல வீரபலபலபலபல வீரபரபரபரப ஆவியானவரே மை சோதரிக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா போராட்டங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடபலபல ஷம்பலபலபலபலப ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ஆமென். எல்லாரும் கேட்ட வார்த்தைகளுக்கு நீராய் நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆமென். நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட கத்த பேசினாரே. ஆமென். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவி இல்லாம இருக்கலாம். இந்த காலவெளியில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நானும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர என் வாழ்க்கையில் இந்த கிருபைகளை தாங்கப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் கேட்போமா? ஹalleluya. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படியே செபித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கத்த நம்ம விடுவித்து தேசத்தின் நடுவில் அநேகர் ஆச்சரியப்படத்த களவில் கத்த நம்ம உயர்த்த போறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். நாளில் அதிகமாக செபிக்கின்ற ஜபக்கிரபலை தரமுடிய கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தொடர்ந்து கத்த நம்ம ஜீவன சாட்சியாக கத்தரை எழுப்ப முடிய கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் துதிகளின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த கதாவை ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கத்திரங்களுக்கு தந்து இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவடைந்த கத்தோடைய ஆவியானவர் எங்களோடு கூட அந்த அசைவாடி கொண்டிருந்த நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி 8 காரியங்களை கத்திரங்களோடு கூட பேசினீர் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடி இந்த வார்த்தைகளை பிடித்து செபித்து ஆண்டவரை எதிராளியுடைய சத்துருடைய வல்லமைகளை அழித்து ஆண்டவரை சோதன நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டதாமை கத்த கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். வார்த்தைகளை கொடுத்த நம்முடைய மகளை கத்திர இன்னும் எடுத்து வல்லமையா பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தாவை நாளில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கத்த தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் எக்ஸானில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். நல்ல ஞானம் சுகம் பல ஆரோக்கியம் யாவற்றையும் கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவே கல்லூரில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதம் நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். படித்து முடித்து வேலைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கத்த திறந்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணங்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்த அமைத்து கொடுங்க. திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாக நடக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் இனிமே கர்ப்பஸ்ரீகளை கத்த ஆசீர்வதியும். கத்தாவை இன்னும் கர்ப்பத்திங்கனிகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை மாற்ற நினைவு கத்த அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். வீடுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே சோதரிக்கிறோம், சுகத்தை கத்த தரும்படியாய் செபிக்கிறோம். கடன் பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை இருக்கிற எல்லா கடன் பாரங்களையும் கத்த நீக்கப்பட முடியாது செபிக்கிறோம். குடும்ப ரட்சிங்க குடிகளுக்கு போதைகளுக்கு கஞ்சாக்களுக்கு புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் மை ஆராதிக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். கத்தாவே இன்னமாய் கத்தாவே பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாருடைய சரிகள் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறி முடிய பிள்ளை சுகத்தோடு கடந்து போய் கத்த கிருபை
செய்ய முடியாது செபிக்கிறோம். தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறவங்க ஆண்டவரை தூரடங்கள பக்கங்கள வேலை செய்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். வெளியிடங்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் எல்லா காரியங்களையும் கத்த பொறுப்படுத்த எல்லா காரியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகமாய் மாற ஆண்டு தாமே கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே மை சோதரிக்கிறோங்க தாவி நாளிலும் ஆண்டவர் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை இந்த கத்த பொறுப்படுத்த முடிய நல்ல கிருபைகளுக்கு ஆகுமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் அந்த வியாதிகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ ஒன்றுடைய பிள்ளைகள் சரிகளை தொடாதபடி தாமுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் வேலைகள் உயர்வுகள் மேன்மைகள் யாவற்றையும் கத்த கொடுத்து எல்லாரும் கத்தனுடைய தூதலை கொண்டு கத்த வீலெடுத்து கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை நம்முடைய பரகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தரே முன்னின்று கத்த நடத்தி தார் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சோழ நல்ல பிதாவே.